எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேசராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சாதகாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் 3வது பாதம் மகர ராசி சிம்ம லக்னத்தில் தான் பங்குனி மாதம் பிறக்கப்படுது. பங்குனி மாதம் 30 நாள் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளுடைய அடிப்படையில் தான் இந்த பலன், ஆதாரம் இல்லாமல் இல்லை. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். 4வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். ஏற்கனவே தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் தான் செவ்வாய் இருக்குது. அப்போ அங்கேயே நமக்கு குருமங்கள யோகம் ஏற்படுது. அப்போ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பதால் படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் பங்குனி மாதத்தில் கிடைக்க போகுது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குன்னாலும் ஒரு சிலருக்கு பகுத்தறிவு இருக்க தான் செய்யுது. படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பகுத்தறிவு கொண்டவங்களும் இந்த மேசராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அல்லது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த நேரத்தில் 100% ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் என்னையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி லாபஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கையில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்காரு சுக்கிரன். எல்லா கிரகங்களும் 12வது பாவகத்தில் இருக்கும்போது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கு மட்டும் விதிவிலக்கு. 12வது பாவகத்தில் சுக்கிரன் வந்தால் மறைவு கிடையாது. அப்போது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் 12வது பாவகம் தனகாரகனுடைய வீட்டில் உச்ச நிலையில் தொழில்ஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்காரு. இதுவே உங்களுக்கு பிரமாதமான ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் தொழில்ஸ்தானாதிபதி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி தானே. அப்போது அந்த சனியுடைய பார்வை தனஸ்தானம் 3வது பார்வையாக பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது செவ்வாய் 4வது பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்குதானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. எல்லா நேரத்துலையுமா நமக்கான ஒரு நேரமாக அமையுது இல்லை. ஏதாவது ஒரு தருணத்தில் தான் நமக்கான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்குள்ளார நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எந்த மாதிரியான நல்லது சார்? மெயின் தொழிலில் ஒன்று, நீங்கள் இருக்கிற வேலையிலிருந்து இடமாற்றங்கள் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லையா ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இன்னும் ஒரு சிலருக்கு வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், நான் ஒருத்தங்கிட்டையும் போய் வேலை செய்யலை, நான் ஒருத்தனுக்கும் வேலை கொடுக்கல, வேலை போய் 2 வருஷம் ஆகுது, இந்த 2 வருட காலமாக வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எந்த பக்கம் போனாலும் செவுத்தில் அடித்த பால் மாதிரி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சிலர் இருக்கிறீங்கன்னா, இந்த நேரத்தில் தொழில்ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் சேர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கிறது, தொழில்ஸ்தானாதிபதி அதே மாதிரி தனஸ்தானாதிபதி சேர்ந்து இருக்கிறது. இந்த சூழலால் உத்தியோக உயர்வு உண்டு. உத்தியோகத்தை பற்றி இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்கும், மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுத்த இடத்துல வாங்க முடியலைங்க, வாங்குகிற இடத்துல கட்ட முடியலைங்க, பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சிக்கல் இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏன்டா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த நேரம் சொல்கிறேனுங்க,
உங்களுடைய ராசிக்கு இந்த 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் தேதி வராரு. முதல்ல வேலை வாய்ப்புக்கு பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு மாற்றம்னு சொல்லிட்டேனுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது, அனுபவித்து சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் நடக்கலையா, 19ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் உருவாகலையா, சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார 100% மேசராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழிலில் மாறுதல் வரும், மாற்றம் வரும், வந்தே தீரும். அதே மாதிரி 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மன அழுத்தம், கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளார சிக்கல், இல்லை படிப்பில் சிக்கல், உடல் ரீதியாக சிக்கல், இந்த மாதிரியான சங்கடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஏன்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, குடும்பஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வராரு, திருமண ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் வராரு. அப்போது உங்களுடைய ராசியில், மேஷ ராசியில் 11ஆம் தேதி, பங்குனி மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறார். சுக்கிர பயிற்சி அதுக்குன்னு சில பேர் வீடியோ போடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும், மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். 2 கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி நமக்கு சுக்கிரன் தானே, உங்கள் ராசியில் வராரு. இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு, தனகாரகன் குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம் இல்லையா? அப்போ குரு தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கார். அப்போது அந்த 3வது பாவகத்தில் இருக்கிறவர் நம்ம ராசிக்கு 7வது பாவகம் திருமண ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, நம்ம ராசியாதிபதி செவ்வாவையும் பார்க்கிறாரு. அப்போது நமக்கு இன்னும் ஒரு 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 ஃபவராக இருக்கும் இந்த குருவுடைய பார்வை. சுக்கிரன் உங்கள் ராசியில் வர, அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் வர, தேவகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனுடைய வீடான அந்த 7வது பாவகத்தை பார்க்கிறார். ஐயா 10 வருஷமாக நான் வரன் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டேனுங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாதுங்க, கேட்காத ஜோசியம் கிடையாதுங்க, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாயிடுச்சுங்க, எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல, சம்சாரின்ற பட்டம் எனக்கு கிடைக்காமலேயே போயிடும் போல இருக்குதுன்னு சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த மாதத்தில் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருக்குது, பொருளாதார ரீதியாக சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக குறைகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பலன் சொன்னனா அது எனக்கு பாவம், அந்த பாவம் எனக்கு வேண்டாம். நீங்கள் வெளியூரில் இருந்திருப்பீங்க, வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற அளவுக்கு ஒரு சிலர் இருக்க தான் செய்வீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும், நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த வார்த்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அது ஏமாற்றமாக இருந்ததுன்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கேளுங்க, இந்த தம்பி சொல்கிறது உண்மையா தப்பா அப்படின்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு விவரம் தெரியும். இல்லை 1 மாதம் பொறுத்துக்கோங்க, இந்த மாதம் இறுதிக்குள்ளார நான் சொன்ன விஷயம் நடந்ததா நடக்கலையான்னு நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஏட்டு சுரக்க எப்பயுமே கூட்டுக்கு உதவாது இல்லையா? அனுபவிச்சா தானே நமக்கு தெரியும். நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். 11ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய மன அழுத்தம் தீரப்போகுது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக குறைய போகுது, அல்லது குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அதன் பிறகு 19ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12வது பாவகத்துக்கு போகிறாரு. பங்குனி மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த 19 தேதிக்கு மேற்கொண்டு
அதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம், நிம்மதி, வளர்ச்சி அந்த 19 தேதிக்கு மேற்கொண்டு வருமானா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அதனால் ஒரு செயல் செய்கிறீங்க, ஒரு சுப செலவு செய்கிறீங்க, ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறீங்க, இந்த பங்குனி மாதம் 19 தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்க அது ஏற்படுத்திக்கிறது உத்தமம், நல்லது. உங்கள் ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் சனி பகவானோட சேரும் பொழுது நமக்கு அது நல்லது கிடையாது. வாகனம் ஓட்டுறவன் நண்பர்களாக இருந்தால் டிரான்ஸ்போர்ட்லலாம் நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி புதுசாக கார் வாங்குறவங்க, புதுசாக பைக்கு வாங்குறவங்க, இல்லை கார் ஓட்டி பழகிறவங்க, பைக் ஓட்டி பழகிறவங்க, வாகனத்தில் அதிக தூரம் சவாரி பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி சூரியன், இந்த 3 பேருடைய சேர்க்கை அந்தளவுக்கு சரியில்லை. மேஷராசியாதிபதி தானே செவ்வாய், மேஷராசிக்கு 12 மறைகிறாரு 19ஆம் தேதி. அதனால் தயவு செய்து அந்த 19 தேதியிலிருந்து 30 தேதி வரை அத்தியாவசியமாக இருந்தால் வண்டி வாகனத்தில் நீங்கள் போங்க. அவசியமாக இருக்குதுன்னா நீங்கள் அதை செய்யுங்க. அனாவசியமாக தயவு செய்து செய்யாதீங்க. மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த பைக்கில் அல்லது காரில் ரேஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், ஐயா ஒரு செகண்டு ஒரு பாதகம் நடக்கிறதுக்கு நடந்துடுச்சுன்னா ஐயையோ அவசரப்பட்டுட்டுமே, பொறுமையாக போயிருந்துருக்கலாமே, நிதானமாக போயிருந்துருக்கலாமே, போகாமலே இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு விஷயம் பட்டதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும். அதனால் இந்த நேர காலங்கள் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் கெண்டம் வரக்கூடிய நேரம் 19 தேதியிலிருந்து 30 தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் அப்படின்றது கொஞ்சம் பாதகத்தை கொடுத்துரும், ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்துரும். ஏன்னா சனி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்க, உங்கள் ராசியாதிபதி சனியோடு சேரும் பொழுது நமக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துரும். சரியா? காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ பெண்களாக இருக்கட்டும், தயவு செய்து 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார அந்த 11 நாள் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசுங்க. அவசியமாக ஒரு செயல் செய்யுங்க, அனாவசியமாக ஒரு செயல் செய்ய வேண்டாம். ஒரு வெள்ளை சட்டையில் ஒரு கரும்புள்ளி பட்ட மாதிரி ஆகி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. மற்றபடி மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் சாதகம் 75% இருந்தாலும் பாதகம் 25% இருக்க தான் செய்யுது. பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொல்கிற மாதிரி நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு செயல் செய்யுங்க. 19 தேதி வரைக்கும் மனசார சொல்கிறேன், உங்களுடைய நேர காலங்கள் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, அது பாதிப்பு கிடையவே கிடையாது. 19 தேதிக்கு மேற்கொண்டு பாதகமாக இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு எந்தளவுக்கு இருக்குதுன்றது எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சார் சங்கடமாக இருக்கிறது இப்படி சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, ஜாதகத்தில் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு சங்கடம் வருதுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அதுபோக இதுக்கு முன்னாடி சாதக புத்தகம் ஒன்று நான் செய்து கொடுத்துட்டு இருந்தேனுங்க. இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதியோடு நிப்பாட்டிட்டேன். ஆனாலும் மீண்டும் ஒரு 2 மாதத்துக்கு இதை நான் எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க. ஏன்னா இதனுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஜனங்களுக்கு. அதனால் இது முழுக்க முழுக்க காசு பணத்துக்கு செய்யக்கூடிய வேலை கிடையாது. அதுக்கு நான் இலவசமாக நான் செய்து கொடுக்கலைங்க. ஏன்னா வேலைப்பாடு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? 2 மாதத்துக்கு இந்த ஜாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய நோக்கம் ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனை தெரிஞ்சுக்கிடணும், ஜோதிடம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த புத்தகம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா என்ன படிக்கும், என்ன வேலைக்கு போகும், எப்போ கல்யாணம் ஆகும், எந்த பக்கம் கல்யாணம் ஆகும், அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எல்லா விவரமும் இதில் இருக்கும். சரிங்களா? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முழுமையான வாழ்க்கையின் வரலாறு தான் இந்த ஜாதக புத்தகம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் இந்த மேஷராசியில் பிறந்த நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன்.